நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்போருக்கு மின் கட்டணம் சுமார் 10 மடங்கு அதிகரித்திருப்பதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் செலுத்தி வந்த ஒருவருக்கு இம்மாதம் 10,000 அதிகரித்திருப்பது பற்றி குடியிருப்பு வாசிகள் அளித்த புகாரின் பேரில் கணக்கீட்டு ஊழியர் செய்த தவறே காரணம் என்று அதிகாரிகள் கூறுவதாகவும், ஆனால் கட்டணத்தை திருத்தியமைக்க முடியாது என்று கூறிவிட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது பற்றி சம்பந்தப்பட்ட நுளம்பூர் மின்வாரிய அதிகாரிகளிடம் விசாரித்த போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளனர். நான் இங்க மதுரை சர்வீஸ் ரோடில் கேஜி சிக்னேச்சர் சிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நான் எனக்கு பில்லு இபி பில்லு என்னென்னா 0ன்னு காமிச்சது. ஆக்சுவலாக 30 சம்திங் ரீடிங்கு. லாஸ்ட் மந்த், அதாவது நவம்பர் மந்த்து 3000 சொச்சம் நான் கட்டியிருக்கேன். இவங்க 0 வந்தது. ஆனால் எங்கள் பில்டிங்லேயே நிறையா பேருக்கு 10,000, 20,000, சில பேருக்கு 1,50,000, சில பேருக்கு 55,000 அந்த மாதிரிலாம் பில்லு வந்ததுன்னு வாட்ஸ்அப்பில் போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு சாக்காச்சு, என்னடா நம்மளுக்கு இன்னும் பில்லு வரலையே நான் பார்த்துட்டே இருந்தேன். சடனாக எனக்கு சண்டே அன்றைக்கி நான் பில்லு பார்க்குறேன் 0ன்னு வந்தது. என்னடா நம்மளுக்கு 0 வந்தேன்னா அப்புறம் மொத்தமாக தூக்கி ஃபைனை போட்டுருவாங்களே. நான் இபி ஆஃபீஸ்க்கு நேற்று போய் பார்த்து கேட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்னும் ரீடிங்கே எடுக்கலாமா அப்படின்ட்டு உடனே சடனாக ஒரு ஆள் அனுப்புகிறாங்க என் பின்னாடி. நான் ஓடி பிடிச்சி பார்த்தா எனக்கு 6,000 யூனிட் அவங்க ரீடிங் எடுத்தது 14th 1 எடுத்திருக்காங்க. டியூ டேட் 7 போட்டிருக்கு, 0ன்னு காமிக்குது. இப்போ இங்கே ரீடிங் காமிக்கும் போது 6,000 யூனிட் இருக்குது மேடம். நீங்கள் 6,000 யூனிட்டுக்கு ஆவரேஜாக 10 ரூபான்னு வச்சாலும் 60,000 ரூபா யூனிட்டு நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். 60,000 ரூபா ஃபைனு. எப்படி ஒரு 15 நாளைக்கு எனக்கு 60,000? நான் என்ன இதுவாக ஃபேக்ட்ரியாக வச்சு நடத்தின்னு இருக்கேன் 6,000 யூனிட்டுக்கு? நான் அவங்க என்ன சொல்கிறான், அந்த ரீடிங் எடுத்த பையன் என்ன சொல்கிறான்னா, மேடம் நீங்கள் இந்த 6,000 யூனிட்டு நியர்லி 60,000 வரும்ல, நீங்கள் ஒன் டைம் பே பண்ணுறீங்களா இல்லை இது இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறீங்களா மேடம்? அங்கே போய் அந்த இபி ஆஃபீஸில் போய்ட்டு மேடம்கிட்ட பேசுங்க, அவங்க உடனே பில்லு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பில்லு ஜென்ரேட் ஆகலை. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், சரிங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நான் ஏன் 60,000 ரூபா பில்லுக்கு பே பண்ணணும்? நான் எங்கள் அம்மாவும் நானும் இருக்கோம். எங்கள் அம்மா பென்ஷன் வாங்குறாங்க. நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஏசி யூஸ் பண்ணலை. ஏன்னா இந்த கோல்டுக்கு ஃபேனே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். ஒரு ஃப்ரிட்ஜு தான் இருக்குது. நான் ஏன் 60,000 ரூபா பில்லு பே பண்ணணும்? அதனால் நான் என்ன சொன்னேன், சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, மெசேஜும் வந்துருச்சு. அவங்க சிஎம் செல்லு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் சொன்னது எல்லாத்தையும், நாங்கள் பேசுனது எல்லாத்தையும் அவங்ககிட்டையும் நான் சொல்லிட்டேன். மேடம் நீங்கள் நாளைக்கு நீங்கள் போகாதீங்க, எங்கள் இதில் ஆட்கள் வருவாங்க, இல்லை உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. நாங்கள் சப்போஸ் அவங்க ஃபியூஸை பிடிங்கிட்டு போனாங்கன்னா நான் அடுத்து திருப்பி நான் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே தரணுங்க. அங்கே அந்த இன்ஜினியர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் எங்கள் ரீடிங் எடுத்தவங்க தப்பாக எடுத்துட்டாங்க, 2024 தப்பாக எடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டோம். அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டா சஃபர் ஆகிறது நாங்கங்க. 24 நீங்கள் கொடுத்த பில்லை நாங்கள் கட்டின்னு தான் இருக்கோம். ஆவரேஜாக 3,000, 4,000 கட்டின்னு தான் இருக்கோம். போன நவம்பரில் 3,500 ரூபா நான் கட்டின்னு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி 60,000 ரூபா நான் பே பண்ண முடியும்? இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணுங்க. இந்த 60,000 ரூபா பில்லு நான் பே பண்ண மாட்டேங்க. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.